நம்ம ஹீரோக்கு அவங்க தாத்தா ஒரு பயங்கரமான டாஸ்க் வச்சிருக்காரு. டேய் பேராண்டி, உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த $1 பில்லியன் சுமார் 9,000 கோடி அதை நீ செலவு பண்ணி முடிக்கணும். அப்படி முடிச்சா எனக்கு சொந்தமான $40 பில்லியன் உனக்கு தான். ஆனா இந்த பணத்தை உனக்காக மட்டும்தான் நீ செலவு பண்ணணும். வேற யாருக்கும் தானமா கூட நீ கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டுறாரு. காசை அள்ளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு 30 பாடிகார்டை விலைக்கு வாங்கி உலகத்திலேயே பயங்கர காஸ்ட்லியான ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு தினமும் விருந்து வைக்கிறாரு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் நிபுணர் கூட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறதுக்கு மட்டுமே $30 மில்லியன் தூக்கி வீசுறாரு. ஆனா இவ்ளோ பண்ணியும் இவருக்கு கொடுத்த காசு அப்படியே தான் இருக்கு, கரையவே மாட்டேங்குது. அதனால மரண மாசா ஒரு பிளான் பண்றாரு. இது வரைக்கும் ஃபுட்பால் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோல் கூட போடாத ஒரு மொக்க டீமை விலைக்கு வாங்கி அவங்களுக்கு உலகத்தர வாய்ந்த கோச்சு, காஸ்ட்லியான ட்ரைனிங்னு காசை சும்மா அள்ளி இறைக்கிறாரு. ஆனா அங்கதான் விதி விளையாடிடுச்சு. இது வரைக்கும் ஒரு கோல் கூட போடாதவனுங்க இவன் கொடுத்த ட்ரைனிங்ல பயங்கர மாசான டீமா அது மாறிடுச்சு. அதே நேரம் இவன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே பல மடங்கு லாபத்தை கொடுக்குது. இவன் காசை கரைக்கிறதுக்காக என்ன பண்ணானோ அது எல்லாமே இவனுக்கு $500 மில்லியன் லாபத்தை கொடுத்திருக்கு. நம்ம ஹீரோ ஐயோ காசு ஏறிட்டே போதேன்னு கோவத்துல கதறான். இனி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்சூரன்ஸ் பிளான கொண்டு வரான். அது என்னன்னா வெறும் $1 கட்டி இந்த ஸ்கீம்ல சேர்ந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்க உடம்புல இருந்து வெறும் ஒரே ஒரு கிலோவை குறைச்சி காட்டினீங்கன்னா உங்களுக்கு $1000 பரிசா கொடுப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே ஊர்ல இருக்க எல்லாரும் ஜாகிங் ரன்னிங்னு ஓடி எடைய குறைச்சி இவன் லாக்கர்ல இருக்க காசெல்லாம் ஜெட்டு வேகத்துல கரைய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கதைய எங்கேயோ கேட்ட மாதிரியும் பார்த்த மாதிரியும் இருக்குல்ல, அது என்ன படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த படம் நீங்க நினைச்ச அந்த படத்தோட காப்பி இல்ல. ஏன்னா இந்த 2 படமும் 1902ல ஜார்ஜ் பார் மெக்காச்சன் அப்படின்ற ஒருத்தர் எழுதின ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படங்கள். சோ ஒரு காமெடி டிராமாவா சைனால ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு ஹலோ மிஸ்டர் பில்லியனர். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.